ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் சில்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் எல்லாமே அந்த ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. நைஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நீங்கள் வந்து லைட்டாக உரண்டி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடிபாகத்துலேயுமே இந்த மாதிரி லைட்டாக மாதிரி இருக்கும். அதே லைட்டாக கத்தி வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் பீஸ் போட்டுக்கோங்க. 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அரிசி பொடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 கை அரிசி பொடி, வத்தல் தூள், கார்ன்ஃப்ளவர் பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும். இது ஊற வைக்கும்போது வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டு திரும்ப கொஞ்சம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து திரும்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த காளான் வந்து தண்ணி வரும் அப்படின்றதுனால நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கும் போது அதில் தண்ணி வந்து வெளியில் வந்துடும். அதனால் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து வெடிக்காது, தண்ணி தேய்க்காது. அதனால் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து இந்த மஷ்ரூம் கொஞ்சம் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நான் வந்து இதில் வந்து அந்த மிக்ஸிங் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவை அனுசரித்து நீங்கள் போட்டுக்கோங்க. அளவு அனுசரித்து தான் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மஷ்ரூம் குவான்டிட்டி அனுசரித்து தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அப்புறமா போட்டு எடுப்பேன் திரும்பவும். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு பொரிச்சிடுங்க. ஒன்றா போடும்போது எல்லாம் அங்கே ஒட்டி பிடிச்சிக்கிடும் மொத்தமாகவே. அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டு கொஞ்சம் போட்டு பொரிச்சிடுங்க. இல்லை கிட்ஸு செஞ்சு கொடுங்க. கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட்டாக நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து கருவேப்பிலை கூட மேலே போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக அதை வந்து பொரிய வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.